கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யூதா 6வது வசனம் 7வது வசனம். யூதா 6வது வசனம் 7வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Praise the Lord. ஓகே, என் அன்பு மக்களே, இப்போ அங்கே நியாய தீர்ப்பு யாருக்கு இருக்கிறதா தெரியுது? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. தூதர்களுக்கு இருக்கு. அடுத்தது யாருக்கு இருக்கு? சோதோம் குமாரா மக்களுக்கு இருக்கு. அப்புறம் வேற அது சுற்றி உள்ள மக்கள். ஓகே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதியாம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரையும். ஆன்லைனில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக வச்சுக்க. நம்ம வேறு எங்கேயும் போக போகிறதில்ல, அடிஷ்னலாக அங்கேயும் இங்கேயும் போக போகிறதில்ல. லோத்துனுடைய வரலாறு, லோத்துனுடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும்னா புது மக்களுக்கு தெரியாது. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு வாரந்தோறும் 4 மணிக்கு சிறப்பு வகுப்புகள் நடந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இன்றைக்கி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது 4 o'clock. மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களை எப்படி வச்சுக்கிறோம், ரொம்ப ரொம்ப டைட் ஷெட்யூலாக வச்சுக்கிறோம். எல்லா கூட்டங்களிலும் எல்லாரும் அட்டன் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு 4 மணி கூட்டத்தில் எல்லாரும் அட்டன் பண்ணலாம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க, எடுக்காதவங்க, எடுக்க போகிறவங்க எல்லோரும் என்ன பண்ணலாம், அதில் கலந்துக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆதியாமம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் லோத்துவும் பிரிந்த வரலாறு அங்கே இருக்கு. லோத்துவனுடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் தம்முடைய தம்பி பையன் லோத்துவை கூப்பிட்டு, தம்பி உனக்கு எனக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம 2 பேரும் என்ன பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம். அப்படி தானே இருக்குது பைபிள் கதை. பாருங்கள் 13ஆம் அதிகாரம் படிக்கலாமே. 6வது வசனம். 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. 8வது வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர்கள். சகோதரர்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுங்க, ப்ளீஸ், என்ன இருக்கக்கூடாது? நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு ரகசியத்தை சொல்லி கிடக்குறேன். முடிஞ்சால் விட்டு கொடு, அப்படிலாம் விட்டு கொடுக்காத. விட்டு கொடுக்கலனாலும் நிம்மதியாக இருக்கலாம், விட்டு கொடுத்தாலும் நிம்மதியாக இருக்கலாம். சொல்லி பாருங்க. உன்னால் முடிஞ்ச விட்டு கொடு, நிம்மதியை வாங்கிக்க. விட்டு கொடுக்க முடியலையா, நிம்மதியாரு. உன் நிம்மதி யாருக்கிட்ட இருக்கு? இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற என் நிம்மதி அவங்க கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட என்ன பண்ணு, ஒன்று விட்டு கொடுத்துரு. அங்கேருந்து என்ன வரும், நிம்மதி வரும். இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா உன் நிம்மதியில் நீ இருந்துக்க. ஒரு ரகசியம் புரியுன்னு நினைக்கிறேன். நான் வேகமாக போகிறதுனால சில விஷயங்களுக்கு உங்களுக்கு புரிய மாட்டேன்னது. இதெல்லாம் 10 முறை 4 முறை சொல்லி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஏன் நிம்மதியை உங்ககிட்ட கொடுத்துட்டு சில விஷயங்கள் உங்ககிட்ட முரட்டுத்தனமாக அரகண்டாக இருக்கும் பொழுது நான் அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன் நிம்மதி என்கிட்ட இருக்கட்டும். பிரைஸ்லாம். சில அரகண்ட் பீப்புள் இருக்காங்க பாருங்களேன், சில பிடிவாத குணம். அங்கே போய்ட்டு என்னால் உன் நிம்மதியை நான் வாங்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது. அதனால தான் சில நேரங்களில் நான் அப்படி இருக்கும் பொழுது தான் முடியாது என்று சொல்லும் பொழுது முடியும் என்று சொல்லி என்னை சமாதானப்படுத்துகிறவர் என் தெய்வம். ஹல்லேலூயா. சில அரகண்ட் இருக்காங்க, பிடிவாத மக்கள்.
அவங்க நிம்மதி இன்னொருத்தர்கிட்ட தான் இருக்குது. நான் சொல்லுவேன், என்னுடைய நிம்மதி என்னை அழைத்தவரிடத்தில் இருக்குது. என்னுடைய நிம்மதி என் பரிசுத்தத்தில் இருக்குது. என் நிம்மதி என்னுடைய பாவ மன்னிப்பிலும் என்னுடைய அழைப்பின் நிச்சயத்தில் இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருங்க. சிலர் மருமகிட்ட கொடுத்துருவாங்க, சிலர் மருமகன்கிட்ட கொடுத்துருவாங்க, சிலர் பணத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. எது நிம்மதியை? நோ நோ நோ, என் நிம்மதியை இயேசு கிறிஸ்து. நான் தேடும் நிம்மதி இயேசுவினிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாம் மயம்படுத்தும். ஸோ அதனால் நாம் சகோதரர்கள், நம்ம 2 பேருக்கு எதுக்கு வாக்குவாதம்? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு நீ பிரிந்து போக மனதானால் பிரிந்து போகலாம். படிக்கலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்போ நிம்மதி, ஆபிரகாம் நிம்மதி லோத்துக்கிட்ட இல்லைன்னு தெரியுது. நீ இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், இல்லைனாலும். புரியுதா உங்களுக்கு? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இன்றைக்கி பெரிய மெசேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் நிறுத்தி போகலாமென்னு தான் நான் படிக்கிறேன். இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு சம்மந்தப்படும். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்போ புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமின் நிம்மதி யார்கிட்ட இல்லை? சரி. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். எப்படி இருக்குது? எது? எங்கே? அந்த ஏரியா பாருங்க. யோர்தான் நதி, மனுஷர்கள் குடியிருப்பது, அந்த அந்த என்ன சொல்கிறது, நாகரிகங்கள் மெசபதோமியா, எகிப்து நைல் நாகரிகம், நமக்கு சிந்து சமவெளி நாகரிகங்கள். இப்படி நாகரிகங்கள் எதை தொட்டு தான் வளரும்? நதி ஓரமாக. ஏன்னா நதி ஓரத்தில் 2 இருக்குது. வாழ்வதற்கு தண்ணி இருக்குது, விவசாயம் செய்து பிழைப்பதற்கு நீர் ஆதாரம் இருக்குது. அதனால தான் முத வாழ்க்கையெல்லாம் எதை ஒட்டி தான் அமைச்சாங்க? சத்தமே இல்லையே. நீர் ஓடை, நதிகள் பக்கமாக அதெல்லாம் அமைச்சாங்க. ஆக இவர் எந்த பக்கம் பார்க்குறாருங்க? யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினாக இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரியாவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போம் வழி மற்றும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அந்த அழிக்க முன்னே கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். அந்த போல தான் அப்படி ஆகிப்போச்சு. எந்த ஊரை பார்க்குறாரு? எந்த ஊர் பக்கமாக இருக்கா? நண்பர்களே, என் நண்பு சகோதரிகளே, ரொம்ப கவனம். யோர்தான் நதி ஓரமாகவே இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு பேர் 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, முழுசும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ புறம்போக்கு தானே எல்லாமே, முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அப்புறம் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஓகே, அங்க ஆபிரகாம் இருந்துட்டாரு. இப்போ லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள இந்த யோர்தான் என்ற இடத்துலலாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். யோர்தானில் 2 விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியும். மோசையின் நாட்களில் அந்த யோர்தானில் என்ன பண்ணாங்க? சாம்பலெல்லாம் கொட்டுகிற இடம். புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிற இடம். அதாவது என்னடனா, அசுத்தங்களை எல்லாம் சுமந்து கொண்டு போகிற அந்த யோர்தானில் நம்முடைய அசுத்தங்களாகிய இயேசு கிறிஸ்து, இந்த கெதரேன், யோர்தான், இதெல்லாம் எந்த ஏரியா தான்? அதனை ஒட்டி உள்ள இடம். யோர்தான் அருகே இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சில மக்களும் இருக்கிறாங்களாம். படித்து பாருங்கள் யார் இருக்கிறாங்க. தொடர்ந்து யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருக்கு, ரொம்ப மினுக்கா இருக்கு, ரொம்ப 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 இன்னும் கொஞ்சம் கிட்ட வான்ற மாதிரி இருக்கு. எது? அங்கே பாருங்க, என்ன எங்க? சோதேமுக்கு நேர கூடாரம் போட்டான். அப்படியானால் இப்போ அந்த யோர்தான் அருகே ரொம்ப பசுமையாக இருக்கு. ஆனால் கூடாரம் எதுக்கிட்ட போயிருக்கு? இப்போ சோதோம் பக்கமாக போயிருக்கு.
ஹலோ, ஓரின பாவம் இங்கிலீஷில் சோடம் சின்னு சொல்லுவாங்க. அதை அப்போது இந்த பாவம் துவக்கமே எங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு? சோதோமில் இருந்து தான் ஆரம்பிச்சதான் வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல பசுமையும் செழிப்பும் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கூட ஊட்டிக்கு போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், வயநாடு போகிறேன், இந்த எங்கே எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறீங்களோ அங்கெல்லாம் சோடம் சின்னு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக போய் கர்த்தர் படைத்த படைப்புகளை மட்டும் பார்த்துட்டு வரணும். அந்த ஆவிகள் உங்களை கைவிடாதபடி பார்த்துக்குங்க. நம்ம ஊர் மாத்திரமில்லை, உலகத்தில் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் எப்படி இருக்கும்? உங்கள் மனசை அப்படியே கவர்ந்து இழுக்கும். நீங்கள் அப்படி ஒயின் ஷாப் பக்கம் போனால் கூட அந்த பாட்டிலும் அந்த கிளாஸும் எப்படி நுர தள்ளும். அந்த பீரு சாக்கிறத இப்படி அவர் பிரிந்து வந்து யோர்தான் அருகே ஏதேனை போல இருக்குதுன்னு சொல்லி அவர் கூடாரம் போட்டு, அந்த எத்தனையாவது வசனம் படிச்சிங்க? சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். இப்போ சோதோமை பற்றி அடுத்த சீன் கேமரா காட்டுது. என்ன காட்டுது பாருங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஓ, கடைசியில் செலக்ட் பண்ணது எதை போய் செலக்ட் பண்ணிட்டான்? வெளியே பார்க்க எப்படி இருக்கு? என்ன சத்தமே இல்லை. வெளியே பார்க்க நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப செழிப்பு, ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஊர். ஆனால் உள்ள கேமரா போது அந்த ஜனம் எப்படி இருக்கா? நம்ம நிறைய பேர் எதை தான் பார்க்குறோம்? ஆமாம், பொண்ணு சூப்பர், நல்ல கலர், நல்ல உயரம், நல்ல எஜுகேஷன், வீடு, சொந்த வீடு, பையனுக்கு சொந்த வீடு, நல்ல படிப்பு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கேமரா எங்கே போகுது? உள்ள போகுது. உள்ளே போன பிறகு தான் தெரியுது என்ன டைட்டில் இருக்குது சோதோமுக்கு? பொல்லாதவர்கள். ஓ, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற திருச்சபையின் பெயர் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை. என்ன சபை அப்படின்னா? ஆன்மீக திருச்சபை. தமிழில் சொல்லணும்னா என்ன திருச்சபை? இன்னும் கொஞ்சம் உச்சக்கட்டத்துக்கு போனால் ஞானத்தை அடையக்கூடிய தெய்வ பீடம். என்ன கொஞ்சம் தமிழில் சொன்னால் ஞானத்தை அடையக்கூடிய தெய்வ சன்னதி, தெய்வ பீடம். இங்கே என்னத்தை கற்றுக்கணும் போனோம்? இங்கே சாமி கும்பிட்ற இடம் இல்லை, சிலை இல்லை, ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது. இது கற்றுக்கொள்கிற இடம். எதை? வாழ்க்கையும் வாழ்க்கையின் ஆதாரத்தையும் கற்றுக்கொண்டு உலகத்தில் சிறப்பாக வாழணும். அதுதான் இது ஸ்பிரிச்சுவல் சர்ச். நீங்கள் என்ன சர்ச்னு கேட்டால் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுன்னு சொல்லுங்கள். ஆன்மீக திருச்சபை. அப்போ ஆன்மீக திருச்சபையில் கொஞ்சம் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? நல்ல தோட்டத்தை பராமரிக்கிறவங்க, தோட்டக்காரன் கண்டிப்பாக இருப்பான். தோட்டத்தை பராமரிக்காத இடத்துல தோட்டக்காரன் கண்டிப்பாங்க இருக்கிறதே இல்லை. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், அதுக்கப்புறம் களைகள் நிறைய இருக்கும், நிறைய பூச்சி பூரானெல்லாம் இருக்கும். ஆனால் தோட்டக்காரர் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப செழிப்பாகவும் இருக்கும். தரை, மரங்கள், அதனுடைய அமைப்பு, செட்டப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய திருச்சபையில் இந்த ஊழியக்காரர்கள் அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? இந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கன்னா பூச்சி வந்துடுச்சா, எங்கே ஆகிலும் களைகள் வந்துடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? டக் ஒரு கத்தி வைப்பாங்க, கட் ஆகிடும். ஸ்தோத்திரம். ஏன்னா தோட்டத்தை கெடுத்துரும். சரி, ஆபிரகாம் ஒரு பக்கம் அவர் கானானில் இருக்கிறார். ஆனால் கானானுக்கு பக்கத்திலேயே, யோர்தான் அருகே பக்கத்திலேயே ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தால் மக்கள் எப்படி இருக்கான்? பொல்லாதவர்கள். வெளியே. அதனால் ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்திருக்கிற என் அன்பு மகனே மகளே, வெளியே பார்ப்பதற்கு மாத்திரமல்ல வாழ்க்கை, உள்ளேயும் நாம் அப்படி தான் இருக்கணும்.
கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தமே இல்லையா? அதனால தான் அடிக்கடிக்கு ஒரு பாட்டு பாடுவோம். சி மைனர் கொடு தம்பி. பாவம் அறியாது பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, தாருமையா. ரெடியா இருக்கீங்க? வாய்ப்பே இல்லை. அடிக்கடி ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த பாடல். பலமதை தாரும். ஏன்னா இந்த உலகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அழகு. பெண்கள் அழகு, ஆண்கள் அழகு, வீடு வாசல் அழகு, பேச்சு அழகு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எம்மா 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 எப்பா, ஐயோ யோ யோ எப்பா, தெரியாம உள்ள வந்துட்டடா சாமி, கையெறிது கால் எறிது, ஐயோ யோ ஸ்தோத்திரம். இப்போ வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம அண்ணன் மூவ் ஆயிட்டார், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கேமரா உள்ளே போய் காட்டுது அந்த ஜனங்கள். அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, அடுத்தது போயிடுச்சு இல்லை? சரி, ஓகே. அப்போது அந்த இடத்துக்கு போகும்பொழுது எங்கெல்லாம் செழிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எங்கெல்லாம் செல்வம் பணம் இருக்கோ அங்கெல்லாம் ஈடி வரும். ஈடினா உங்களுக்கு தெரியாது, அது இன்கம் டேக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஏதாகிலும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு மெசேஜ் வரும், இன்றிலிருந்து நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். எங்கேருந்து வருது? நம்முடைய டேக்ஸ் ஆஃபீஸிலேருந்து உங்களுக்கு வந்துடுதுங்க, உடனடியாக வந்துடுது. இன்றிலிருந்து நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், தமிழ்லேயே வருது. யார் சொன்னது? அதுபோல் செழிப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த சோதம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கிணறு இருக்குது. என்ன கிணறு இருக்குது? நிலக்கீழ்னு இருக்கும். நீங்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே நீங்கள் திருப்பிக்கிங்க. இப்போது அந்த ஊரை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ராஜாக்கள் புறப்பட்டு வராங்க. இங்கேருந்து சோதம் குமாரா, சோதம் ராஜா, குமாரா ராஜா, சாலம் ராஜா, இவங்கெல்லாம் ஒரு 4 பேர் புறப்பட்டு போகிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிணத்துல விழுந்துட்டாங்கங்க. எந்த கிணத்துல? வாசிங்க என்னோடு கூட 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. புரியுதுங்களா? இதுதான் பெட்ரோல் கிணறு, ஆழ்துளை கிணறுகள். நிலக்கீழ்னு சொன்னால் தார். அப்போ அந்த குருடாயில் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? நிலக்கீழ். நம்ம வந்து கடைசி பெட்ரோல்னு சொல்லிடுறோம். முத அந்த நிலக்கீழை எடுக்கிறதுக்கு பேர் என்னது? குரூட் ஆயில் இங்கிலீஷில். அந்த ஆழ்துளை கிணறுகள் இருந்தது. சோதம் குமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். அந்த கிணத்துல விழுந்துட்டானுங்க பாவம், ஆழ்துளை கிணத்துல. மீந்தவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். மீந்தவங்க எங்க ஓடி போயிட்டான்? 5 ராஜாக்கள் வந்து இந்த பசுமை நிறைந்த இந்த சோதமை பிடிச்சிட்டு போகும்பொழுது நம்ம ஆளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யார? லோத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தேவையா உனக்கு? நான் தான் சொல்கிறேனே, எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் சத்துருவின் போராட்டம் இருக்கும். திருடர்கள் வருவாங்க. கண்ணமிட்டு திருடுகிறவர்கள், திருடர்கள் உங்கள் வீட்டை தட்டுவார்கள். அப்படி லோத்தை பிடிச்சிட்டு போன விஷயங்கள் அங்கே வரும்பொழுது நடந்தது என்ன? அப்பொழுது 11வது வசனம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சோதோமிலும் கொமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், சாப்பாட்டு பொருட்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய
ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால், அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க குடியிருந்தபடியால்? நான் சொல்லுவேன், இங்க பாருங்க நண்பர்களே, தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, உங்கள் குடும்பங்களில் வாக்குவாதம் வரும் பொழுது நீங்கள் புறப்பட்டு போகிற இடத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. பிரச்சனை வந்து போவீங்க, கண்டிப்பா வீட்டை விட்டு போவீங்க. ஒன்று புருஷன் போவான், இல்லை மனைவி போவா, அல்லது பெற்றவங்க வெளியே போவீங்க. அந்த இடத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஆபிரகாம் போல யார் தான் போனாரு? அதனால் பிரிந்து போகிறவர்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நியாயத்தில் போகிறேன். ஏன்னா நீங்கள் தெய்வ பிள்ளை, நீ பிரிந்து போகிறவன் அல்ல, நீ கூட இருக்கிறவன். கர்த்தரும் கண்ணமிட்டு காத்துட்டே இருக்கிறார், எப்படா இவன் போவான், எப்படா இவன் போவான். போன உடனே இவன் பேச ஆரம்பிச்சிட்டார். யாரோட? ஆபிரகாமோட. நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் அதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. பிரிந்து போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இன்னும் தான் வரும். இப்போ நம்ம 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ லோத்துவும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் பிரிந்து போகிறவர்கள் சத்துருவின் கையில் அகப்படாமல் பார்த்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். பிரிந்து போகிற நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்துக்குங்க. அன்பு மனைவிமார்களே, புருஷன்மார்களே, பிரிந்து போகிற விஷயத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. அது உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணிடும். எத்தனை முறை தான் வாழ போகிறோம்? நேற்று காலையில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை ஆக்கிடும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை, இந்த தொல்லையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடும் என்று கேட்டால் விடுதலை தரமாட்டாராம். அவர் என்ன சொல்லுவாரா? நீ போ, அந்த பிரச்சனையோடு கூட நானும் வருகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதில் நீ அனுபவத்தை கற்றுப்ப, நான் உன்னோடு இருந்து தப்பு வைப்பேன். இந்த உலகத்தில் எப்படி வாழணும் கற்றுப்ப, இந்த பிரச்சனையில் நான் எப்படி கூட இருந்தனும் கற்றுப்பேன். ஆனால் பிரச்சனை விட்டு நீ விடுதலை ஆயிட்டேன்னா உனக்கு இந்த உலக அறிவும் பத்தாது, என்னை பற்றி தான் அறிவும் உனக்கு வராது. அப்போ எது வேணும் கேட்குறார். நீங்கள் இருக்கட்டும், நான் நெருப்பில் போனாலும் நீங்கள் வர போகிறீங்க, நான் கடலில் போனாலும் நீங்கள் வர போகிறீங்க, நீ ஆற்றுல போனாலும் நீங்கள் வர போகிறீங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நான் நடந்து கடல் மேல் வந்தாலும் சப்போஸ் முழுகினா கூட என்ன மயிரை பிடிச்சி தூக்கிட மாட்டிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே? பயப்படாத மவளை. நேற்று காலையில் சொல்லி கொடுத்தேன் இந்த விஷயத்தை. நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர். அவர் பிரச்சனையை விளக்குகிறவர் அல்ல, பிரச்சனையோடு கூட வந்து உன்னை பாதுகாக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். புரிஞ்சுக்கங்க, கடவுளை புரிஞ்சுக்கிங்க. நான் கடவுளை போதிக்கிறவன். கடவுள் புரிஞ்சுட்டா என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போடலாம். அப்படி இல்லைன்னா தோற்று போயிடுவான். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் மீள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாய்ப்புகள் நிறைந்த நிலம், ஒவ்வொரு நாளும் புது புது வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவா இதுவா, அதுவா இதுவா, எஸ்கேப். ஹல்லேலூயா. சிலர் மிஸ் ஆயிடுறாங்க, சிலர் ஜெயிக்கிறாங்க. சரி, இந்த செய்தியை நம்முடைய ஆபிரகாமுக்கு வருது. யாரை பிடிச்சின்னு போயிட்டாங்க? நல்ல கதை கேட்டீங்க போங்க. யாரை பிடிச்சின்னு போயிட்டாங்க? ஆபிரகாம் பிடிச்சின்னு போகல. அது எப்படி பிடிச்சிட்டு போவான்? பெரியவங்களை எப்படி பிடிச்சின்னு போவான்? பிரியறவங்கள தான் பிடிப்பான் பேய். ஞாபகம் வச்சுக்க. எவன் பிரிஞ்சு போகிறானோ அவன் சமத்தியாக உதவ வாங்கிட்டு திரும்புவான். ஞாபகம் இருக்கட்டும். அவசரப்பட்டுறாத மருமவில். சே பேசுகிறத செய்யும். மனைவிமார்களே அவசரப்பட்டுறாதீங்க. புருஷன்மார்கள் சிலர் 4 நாள் எஸ்யூ கேம்பில் போய் கோச்சின்னு போய் உட்காந்துருக்காங்க. அவசரப்பட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் அந்த பாதையில் கடந்து வந்தவங்க. ஸ்டாண்ட் பை. இப்போ இந்த செய்தியை ஆபிரகாம் காதில் வருது. என்ன வருது பாருங்க. தப்பியோடின ஒருவன். இங்கே தான் முத ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. என்ன டைட்டில்? எபிரேயனாகிய ஆபிரகாம். இதுக்கு முன்னாடி நம்ம நீதிமானாகிய ஆபிரகாம் அப்படியெல்லாம் படிச்சிருப்போம். கர்த்தரின் சிநேகிதனான ஆபிரகாம். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறது. என்னதுங்க? வாட் இஸ் த மீன்? எபிரேயன். அவன் நதியை கடந்து வந்தவன். எதை கடந்து வந்திருக்கான்? என்ன நதி?
யூப்ரட்டிஸ் நதியை கடந்து வந்திருக்கிறார். அதனால் வாங்க என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு மக்களே, எபிரேயனாகிய ஆபிரகாம். எபிரேயன் சொன்னால் நதியை கடந்து வந்தவன். என்ன நதி? நியாய தீர்ப்பு அடைய போகிற ஜனங்களை விட்டு பிரிந்தவன் என்று பெயர். இப்போ நதியை விட்டு வந்தானே, அந்த நதிக்கு அப்புறத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் நியாய தீர்ப்பதிலிருந்து தப்புவித்தார். சரி, இப்போ கதை நீளுது. எபிரேயனாகிய ஆபிரகாமின் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனான மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். அப்பொழுது இவர் மம்ரேயின் சமபூமியில இருக்கிறாரு. அப்புறம் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து. எத்தனை பேருங்க? வெறும் 318 பேர் மாத்திரமே. எத்தனை ராஜாக்கள் வந்திருக்காங்க? 5 ராஜாக்கள். யோசித்து பாருங்களேன். 5 ராஜாக்கள்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருப்பான், அல்லது ஒரு 20,000 பேர் இருப்பான், அல்லது குறைஞ்சது ஒரு 1000 பேர்னா இருந்திருப்பான். ஆனால் இவர்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? வெறும் 318. கேள்விப்பட்ட உடனே நைட்டை புறப்பட்டு நாங்கள் இப்பொழுது வாசிங்க 15வது வசனம். தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்கள் முறிய அடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். போதும். இதுதான் the first நியாய தீர்ப்பு. லோத்துக்கு போவியா? கண்டது மாயை. போவியா? இதுதான் ஃபஸ்ட்டு நியாய தீர்ப்பு. நீ பிரிஞ்சு போ, நல்ல இடத்துக்கு போய. ஆனால் உன் கண்ணுக்கு பிடிச்சமானதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிடாத. ஒரு வாழ்க்கை நன்மை அனுபவிப்பது கடவுளால் அல்ல, உன்னுடைய வினையினாலே. நீ செய்கிற வினைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் வந்து சேரும். அவன் முதல் நியாய தீர்ப்பு பாப்பியா? எப்படி இருந்ததான்? ஆதாமுக்கு லோத்துக்கு அந்த யோர்தான் அருகே உள்ள சமபூமி எப்படி இருந்ததான்? ஏதேனை போலிடா, போலி. இந்த போலெல்லாம் போலி. நான் சொல்ற நார்த் இந்தியா போலி இல்லை, பொய், மாயை. நம்பிடாத. உன் கண்ணில் காணுவது மாயை, பொய். ஞாபகம் வச்சுக்க. அது உன்னுடைய எமோஷன். அந்த வயசில் ஒன்றுமே, வாலிபத்தில் ஒன்றுமே தெரியாதுங்க. கருப்பு கண்ணாடி போட்டவனுக்கெல்லாம் எப்படி தான் தெரியும்? எல்லாம் சூப்பராக தான் தெரியும். கழட்டு, அப்போ தெரியும். இந்த காதலிக்கிற வரையும் புத்தி சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ஒரு நாள் முட்டிக்கிட்டு அழுவே, அப்போ தான் கருப்பு கண்ணாடி கழட்டுவேன். அப்படியா குடிக்காரனாவன்? அப்படியா இந்த பொண்ணு டப்ஸா கண்ணா? அப்படியா வாயாடியா? ஐயோ, அந்த மயக்கத்தில் தெரியாதுங்க. செல்லங்களே, ப்ளீஸ் நம்பிடாத. பெரியவங்க பார்க்கட்டும். அதுவே 1008 ஓட்டையாக இருக்குது பெரியவங்க பார்க்குறத. நேற்று டேவிட் பிரதரிக் தண்ணி கொடுக்குற விஷயமெல்லாம் பேசினார் கல்யாணத்தில். ஓகே, முதல் நியாய தீர்ப்பு லோத்துக்கு எதில் வந்துச்சு? போல. நல்ல வேலை, யாரால் தப்பிச்சான் அந்த நியாய தீர்ப்பில்? ஆபிரகாம்னு சொல்லக்கூடாது, மூத்தவங்க, பெரியவங்க. அதனால் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், மூத்தவங்களை பகைச்சிக்கிட்டு தனியாக போயிடாதடா. அவசரப்படாத. கொஞ்சம் குறைய தான் செய்யும். பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நைன்னு தான் பேசுவாங்க. அதெல்லாம் ஆறிடும் கொஞ்சம் நேரத்தில். இந்த சத்தமே காணுமே. அவங்க எதனா ஒன்று பேசுவாங்க. நல்லதை மட்டும் எடுத்துக்க, கெட்டதை கண்டுக்காம விட்டுடு. ஸ்தோத்திரம். ஆனால் நான் வளர்க்குற ஆடுகள் நைன்னு சொல்லாதுன்னு நினைக்கிறேன். இந்த சத்தமே காணுமா? அதுக்கு நீங்கள் அந்த பேர் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய நிம்மதியை யார்கிட்டையும் கொடுத்துட்டு நீ அழுதுட்டு இருக்காத. என் நிம்மதியை இறைவன் இயேசு கிறிஸ்து காக்க வல்லவன். சரி, என்னோட அதோ முதல் நியாய தீர்ப்பு சத்துருவின் சிறைப்பிடிப்பு. அதனால் உன் கண்டதுக்கு நீ போவையானால் அங்கே யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? சத்துருக்கள். சரி, செகண்ட் ஒன் பாருங்கள், எத்தனை அழகாக வேகம் ஓடி போச்சு பாருங்களேன்.
ஒரு செய்தி முடிக்கிற நேரம் அது. இந்த செகண்ட் நியாய தீர்ப்பு, மொத்தம் 3 நியாய தீர்ப்புல முதல் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கு? எதனாலே வந்தது? கண் போல ரொம்ப அழகா, ரொம்ப கிரீனிஷாக இருக்கு. தம்பி தங்கச்சி ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு நியாய தீர்ப்பு. என்ன ரெண்டாவது நியாய தீர்ப்பு? இப்போ இந்த பொல்லாத ஜனங்கள் இப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ காலம் வண்டி போகும்? ரொம்ப காலம் போகாதுல்ல. 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பாலப்போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்பொழுது இவர்களுக்கு செய்ய போவதை பார்க்கலாம் உனக்கு அதிகமான பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதவை ஸ்தோத்திரம். இப்போது என்னோடு கூட 2வது வசனம் 19:2, ஆண்டவன்மார்களே அடியானுடைய வீட்டுக்கு வந்தீங்க என்று சொல்லி அவங்க வீட்டில் வரங்காங்க. இப்போ 3வது வசனத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டான் அவர்கள் வீட்டில் தங்கினாங்க. 4வது வசனத்தில் படுக்க முன்னே சோதோம் பட்டணத்து மனிதர்களாகிய வாலிபர் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இன்று ராத்திரி உன் வீட்டுக்கு வந்தவர்கள் யார் என்று சொல்லி அவர்களை நாங்கள் வெட்கப்படுத்தணும், அவர்களை கேவலப்படுத்தணும் என்று அந்த பொல்லாத கூட்டம் கூப்பிடுது. நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி அந்த பாவம் ஓரின பாவம். வந்திருக்கிறவங்க தூதர்கள் தெரியலை. இப்படி பொல்லாத ஜனத்தை விட்டுடுவாரா என்றால், நான் ஒரு விஷயத்தை சொல்கிற கேட்டுக்குங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எரியுது, நெருப்பு எரியுது, பில்டிங் எரியுது, ஃப்ளைட் எரியுது, ட்ரெயின் எரியுது, காடு எரியுது. ஏன் எரிகிறது? பாவம். செல்ஃபோன் எல்லாம் எரியுது, கார் எரியுது. ஏன்? பாவம். இன்னும் எரியவுன்றார் கர்த்தர். இன்னும் எரியும், மக்கள் இன்னும் எரிவார்கள், துடி துடிக்க மக்கள் கருகி போவார்கள். காரணம் பாவம் தலைவிரித்து ஆடுது தேசத்தில். தம்பி என்ன பார், அந்த காலத்துலாம் களைச்சி போகிற வரையும் விளையாடணும், இந்த காலத்தில் சார்ஜ் போகிற வரையும் விளையாடுறாங்க செல்ஃபோனில். கஷ்டண்டா. அந்த பொல்லாத வாழ்க்கை எவ்வளோ காலம் நீட்டிக்கும்? நான் சொல்லுவேன், பொல்லாதவர்களால் இந்த உலகத்தில் ரொம்ப நாளெல்லாம், அப்போது அந்த ஊரே அந்த தேசமே அப்படி இருக்கும் பொழுது அந்த தேசத்தை அழிக்க வருகிறார். இப்போ வரும்போது 2வது நியாய தீர்ப்பு லோத்துக்கு நடக்குது. இப்போது நாங்கள் இந்த தேசத்தை அழிக்க போகிற லோத்து, உனக்கும் உன் மக்கள் மருமக்கள் மார்கள் யாராக இருந்தால் கூட்டிக்கிட்டு போயிடு, உன் சம்பந்திகள் யாராக இருந்தால் கூட்டிகிட்டு போனால் 14வது வசனத்தில் ஓடி போயிட்டு சம்பந்தி வீட்டில் போய் பேசுகிறார். ஐயா, இப்படி எங்கள் வீட்டுக்கு தூதர்கள் வந்திருக்காங்க, பரலோகத்திலிருந்து வந்திருக்காங்க, கடவுள்மார்கள் வந்திருக்கிறாங்க, தேசத்தை அழிக்க போகிறாங்க வாங்கன்னா அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க 14வது வசனத்தில்? அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. என்ன கேலியா? நோவா போயிட்டு கப்பல் கட்டிட்டு மழை வரப்போகுது, வராத மழை ஏன்டா வரப்போகுதுன்ற அந்த மாதிரி. என்னது உலகமா? நிறைய பேர் சொல்லிட்டான் அழிய போகுதுன்னு. ஏமாத்தாத என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது நடந்தது என்ன? கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அடியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 பெண் பிள்ளைகளை மறைத்து கொண்டு, இன்னும் சத்தமே காணும், நான் ஒரு வார்த்தை தானங்க விட்டேன், அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவரின் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், இது பாருங்க, இரக்கம் கையை பிடிக்குது. தான் 2வது நியாய தீர்ப்பு. இந்த செகண்ட் நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? முதல்ல இங்கே பாருங்க, முதல் நியாய தீர்ப்பு சத்துருவின் சிறைப்பிடிப்பு, 2வது பிடிப்பு இரக்கம் கைப்பிடிப்பு. அது சிறைப்பிடிப்பு, இது கைப்பிடிப்பு. இரக்கம் கைப்பிடிக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா தொடர்ந்து, இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும்
அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து. எனக்கு கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன். இப்போ இவங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 விருந்தாளி இருக்காங்க. அவங்க கையில் இருக்கிறது எத்தனை கை இருக்குது? 4 கை இருக்குது. இவங்க கையில் எத்தனை கை இருக்குது? இப்போது 8 கரங்கள் இருக்குது. 4 கரங்கள் விருந்தாளி கரங்கள், 8 கரங்கள். எப்படி பிடிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கரங்களை மட்டும் அங்கே சொல்லுது. 2வது நியாய தீர்ப்பு இரக்கத்தின் நியாய தீர்ப்பு. ஸ்தோத்திரம். ஹலோ மகளே மகனே, இங்கே பாருங்க, என்னை கவனிச்சுக்கிங்க. ஆபிரகாம் நதியை கடந்து வந்தார், ஆகவே நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டார். இவர் நதிக்கு ஓரத்திலேயே நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற சமயத்தில் நீ நதியை விட்டு என்ன பண்ணிடு? ஓடி போயிடு. எங்கே ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போன்றாங்க. நதியிலிருந்து எங்கே ஓடிப்போ? மலைக்கு. நான் தான் சொல்கிறேனே, இங்கே பாருங்க, குழந்தை விசுவாசத்தில் இருக்காதீங்க. தம்பி விமல் ரொம்ப அழகாக விசுவாசத்தை பற்றி பேசினான். எப்படி பேசினான்னு இனிமேல் தான் நான் கேட்பேன், வீடியோவில் தான் பார்ப்பணும். அவன் முகத்தை பார்த்தா தான் தெரியும். அந்த விசுவாசம் மலைக்கு ஓடி போகிற விசுவாசம். நீ நதியை தாண்டாத, ஏன்னா நதியை தாண்டின பெரியவர் ஒருத்தர் இருக்கார். நீ இப்போ அனுபவத்தில் எங்கே ஓடு? மலைக்கு ஓடிப்போ. இப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ மலைக்கு என்னால் 17வது வசனத்தில் மலைக்கு ஓடிப்போ என்றார். 18வது வசனத்தில் அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே. நாங்கள் பழகிட்டோம்ல, எதை பேசிட்டோம்? எதிர்த்து பேச பழகிட்டோம். இரக்கத்தை புரியாத நாங்கள் பழகிக்கிட்டோம். உங்கள் அன்பு தெரியாது. நாங்கள் இவ்வளோ காலம் எதில் உட்காந்து பழகிக்கிட்டோம்? உலகத்தில், உலக சிற்றின்பத்தில் பழகிக்கிட்டோம். அதனால் நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது. ஒரு கணம் அந்த ஆவி இவனை பிடிச்சிக்கிச்சு. எந்த ஆவி? அவிசுவாசம் உள்ள ஆவி. அப்படியெல்லாம் நடக்குமா என்ற ஒரு அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் இவன் ரொம்ப அழகாக சொல்கிறார். வசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல. நான் சொல்லுவேன், எதிர்த்து பேசினாலும் அழிஞ்ச. உன்னை கூட பேசுறது கடவுளையா? உன்னை கூட பேசுகிறவர் இரக்கம் உள்ளவர், உன்னை கூட பேசுகிறவர் கிருபை உள்ளவர். அந்த வார்த்தைக்கு நீங்க எதிர்த்து பேசாதீங்க. அப்படி அல்ல. ஆஹா, உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன், விருப்பம் செய்திடுவேன். உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன், பாதத்தை முத்தமிடுவேன். நண்பர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விருப்பம் என்னுடைய பிறப்பில் நடந்தது, உங்கள் விருப்பம் என் திருமணத்தில் நடந்தது, விருப்பம் என்னுடைய மரணத்திலும் நடக்கட்டுமே. இது 3மே தெரியாதுங்க. நீ பிறந்தது தெரியாது, திருமணமும் எனக்கு எந்த பெண்ணோடு எந்த பையனோடு தெரியாது. அது மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற? சாபம் எனக்கு எப்படி வரும்னு, இது 3மே ரகசியங்க. அதில் அவர் சித்தமாத்த நிறைவேறட்டுமே. ஆமேன். 2 பேர் தான் சொல்கிறாங்க ஆமேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன, நீங்களே தீர்மானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கல்யாணத்தெல்லாம். ஸ்தோத்திரம். தெரியாது. கர்த்தர் நல்லவன். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு மக்கள், 2வது நியாய தீர்ப்பு. இது என்ன நியாய தீர்ப்பு மாதிரி தெரியலையே. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே நியாய தீர்ப்பில் 2 தீர்ப்பு கிடைக்கிறது. ஒன்று நீதி கிடைக்கிறது. என்ன நீதி கிடைக்கிறது? ஒன்று இரக்கத்துக்கு நியாய தீர்ப்பு. என்னடனா, லோத்தின் மேல் இரக்கமாக இருந்தால் சோதோமின் மேல் நீதியான நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் உனக்கும் எனக்கும் விடுதலை, விசுவாசிக்காதவர்களுக்கு நித்திய நரகம். எதுவே கொடுத்துரும், எதுவே கொடுத்துரும்? சிலுவை. அவ்வளோதான். உன் மீட்பரை பார்க்கலையா? அவர் ரத்தம் தெரியாதா? அவர் பலியான புருஷன்னு தெரியாதா? அவர் தான் கபால் ஈஸ்வரன்னு தெரியாதா? உனக்கு திருக்குறள் படிக்கலையா? நீ சைவ சித்தாந்தம் படிக்கலையா என்றெல்லாம் கேள்வி வரும். அதே மரணம் உனக்கு மன்னிப்பும் கொடுக்குது, அதே மரணம் உனக்கு நித்திய நரகத்தையும் கொடுத்துரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கர்த்தர் காப்பாற்றினா? ஹல்லேலூயா. அதனால் தம்பி, ஞானஸ்நானத்தெல்லாம் தள்ளி போட்டுறாதடா. உன் அறிவுக்கு எட்டுற மாதிரியெல்லாம் இல்லைடா கிறிஸ்தவம். அது மலைக்கு ஓடி போகிற அனுபவம். ஹல்லேலூயா. அது கால் நடையல்ல, மூச்சு இறைச்சி ஓடுகிற அனுபவம். அது கர்த்தரே நடத்துவார். உன்னை போ சொல்லுகிற அவர் தானே. போ, எவ்வளவு தூரமானாலும் போ, அவர் சொல்லுகிறபடி செய். அப்படி அல்ல ஆண்டவர், என்ன கஷ்டம்தான். இது 2வது நியாய தீர்ப்பு, இரக்கத்தின் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அடிப்பட்டது இரக்கத்தின் நியாய தீர்ப்பு. ஞாபகம் இருக்கட்டும்.
அவர் உன்னை மீட்டு தம்முடைய சிலுவையை உனக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய காயப்பட்ட கரங்களை உனக்கு கொடுத்து பிடிச்சிக்கோ. நான் சொல்லுகிறேன், நடந்து போ, நான் உன்னோடு கூட வருகிறேன். ஆனால் சிலர் அது வேணாம் வேணாம், அப்படியல்ல ஆண்டவர், அப்படியல்ல, இல்லைப்பா, உன்னை கூட பேசுகிறவர் இரக்கம் உள்ளவ. தம்பி, ஊழியத்துக்கு உன்னை அழைச்சா வந்துருப்பா. உன்னை முழு நேரத்துக்குன்னு அழைக்க மாட்டார், அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. அதுக்கு மலைக்கு ஏறு அனுபவம், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அழைத்தவருடைய சித்தம் உன்னை நிறைவேற உன்னை அர்ப்பணித்து வாழ்ந்துக்க. கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய். என்னை சொப்பனத்தில் அழைக்கிறார், வேத வசனத்தின் மூலம் அழைக்கிறார், செய்தியின் மூலம் அழைக்கிறார், புறப்படு. அப்படி சித்தம் செய்கிறவர்கள் நீங்கள் அழகாக இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் ஏதேனை போல இருக்கிற அந்த பூமியை நம்பிடாதே. அது போல போலியான வாழ்க்கையை நம்பிடாதே. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் போலி. உன் குடி, உன்னுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாம் போலி. ஆனால் உன்னோடு பேசுகிற நான் நித்தியமானவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை தள்ளி விடுவதற்கு உனக்கு என்ன அவ்வளோ துணிச்சல்? அப்படி அல்ல, எதிர்த்து பேசின போகிறோம், அப்படி அல்ல. இந்த ஆவி எங்கேருந்து வந்தது? இப்போ சோதோமின் ஸ்பிரிட்டு. அவங்க அப்படி தான் சொற்பேச்சே கேட்கறது. எப்படி? அதனால தான் சொல்லுவேன், எங்கே பழகுறோமோ, எந்த ஊரில் இருக்கிறோமோ, அந்த ஸ்பிரிட் உங்ககிட்ட வேலை செய்யும். ஸ்தோத்திரம். நான் நீங்கள் யாரோடு எந்த ஃபெலோஷிப்பில் இருக்கீங்களோ, எந்த குடும்பத்தோடு கூட இருக்கிறீங்களோ, எந்த ஊரில் இருக்கிறீங்களோ, அந்த ஆவி வேலை செய்யும். நீ தேவ மனுஷனாக இருந்தாலும் அப்படி அல்ல தான், எதிர்த்து தான் பேச சொல்லும். எப்படியோ கர்த்தருடைய நாம் மயம்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசட்டும். இது 2வது நியாய தீர்ப்பு. இரக்கத்தின் கைப்பிடிப்பு நியாய தீர்ப்பு. தப்பித்துப்போ. அதனால் என் அன்பு மகளே, மகனே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஓட வேண்டிய பாதைகள், ஆனால் கண்மூடித்தனமாக ஓடிடாத. ஓடு, அவ்வளோ. அப்புறம் அடிப்பட்டு உதப்பட்டு வந்து நிற்காத செல்லம். இங்கே பாருங்கள், முதல்லையே ஓடிட்டான். நல்ல வேளை ஆபிரகாம் வந்து காப்பாற்றினார். இப்போவும் தப்பித்து மலைக்கு ஓடி போனா, இல்லை சமபூமி தான் ஓடிப்போ, திரும்ப நீ காப்பாற்ற வேண்டியது வரும். இப்போ இங்கே மட்டும் தப்பிச்சிட்டானா, நான் சமபூமிக்கு போனேன், சரி போடா இன்னும் விட்டார், தப்பிச்சிட்டேனா? இல்லையே. 3வது நியாய தீர்ப்பு 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாருக்கு ஓடி போனான். பக்கத்திலே சோவாரு, அது எல்லாமே ஒரே ஸ்பிரிட் தானே. சோவாருக்கு பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே இப்போ இடையில் 29வது வசனத்தில் என்ன ஆச்சு? 26வது வசனத்தில் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். மனைவி போச்சா? எங்கே போக முடியாதுன்னாரு? சொல்லுங்களேன். நான் கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் செய்ய முடியாது. அந்த பாஸ்டருக்கு வேறு வேலை கிடையாது. அவர் அப்படி தான் பேசுவார். நீ போப்பா, போகிற வழியில் சில நஷ்டங்களை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். தம்பி, தங்கச்சி, நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமையில் வண்டி எடுக்காத, ஞாயிற்றுக்கிழமையில் பிஸ்னஸ் பண்ணாதன்றேன். நான் அப்படி தான் செய்வேன்னு சொன்னால் நஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நான் ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். நீங்கள் மாற்றிக்கிட்டெல்லாம் பேசுகிறீங்க. என் கடன் பிரச்சனை உனக்கு என்ன தெரியும்? எங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் போங்க. ஸ்தோத்திரம். நான் மலைக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஓடி போக முடியும்? கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ளே இவனுடைய டைலாக்கு. டேய், நான் கிழக்கு வெளுக்கிறத நிறுத்துகிறவரா உன்னோடு பேசுகிறவன். நீ மாம்சமாய் நீ என்னத்தை ட்ரை பண்ணுற? உன் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியது என்னால் முடியும். ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்று உருவாக்க என்னால் முடியும். பேசுகிறது நான் அல்லவா? அந்த விசுவாசம் இல்லை. என் கையை ஒழிச்சு நான் சாப்பிட்றேன், என் கையையும் காலையும் நம்புகிறேன். இல்லைப்பா, இதெல்லாம் மாறிடும். உன் எலும்புகள் உடையும், உன்னுடைய முதுகு தண்டுவடம் குனியும், குணுவிழும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. என்ன சொல்ல வரார்? மனைவி உப்புத்தூண் ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன? 3வது நியாய தீர்ப்பு போகிறோம். 30வது வசனம். அவர்கள் சோவாருக்கு பயந்து மீண்டும் சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். மலையில் போயிட்டாங்க. இப்போ திரும்ப சுற்றிக்கின்னு எங்கே வராங்க? ஆரம்பத்தில் எங்கே போக சொன்னார்? இப்போ சுற்றிக்கின்னு எங்கே வராங்க?
மலையில் வாசம் பண்ணுகிறார்கள். அங்கே தகாத உறவு, அப்பனையே புருஷனாக்கி கொண்டார்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், சத்துரு சிறைப்பிடிப்பு, இரக்கம் கைப்பிடிப்பு 2வது நியாயத்தீர்ப்பு, 3வது நியாயத்தீர்ப்பு சாபம் கவி கொண்டது. 3வது நியாயத்தீர்ப்பு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இருக்குன்னா, மனம் திரும்பிட்டியா, அதனால் மகளே மகனே, ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதே, தேவ சித்தத்தை செய்வதை தள்ளி போடாதே, பெரியவர்களோடு உறவு கொள்ளுகிற விஷயத்தில் நீ உன் மன விருப்பத்தின்படி செய்யாதே. நாளைக்கு திரும்பி நீ எங்கே தான் வருவ? அன்றைக்கே சொன்னாங்க மலைக்கு போக சொல்லி, நீ மலைக்கு போனாலும் அங்கே வாழ்க்கை இல்லையே. அன்றைக்கி போயிருந்தீனால் கஷ்டம்தான், ஆனாலும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். இப்போ நீ தனியாக போயிருக்கிற, உன்னை சாபம் கவி கொண்டது. அப்பனிடத்தில் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அங்கே வேறு நாகரிகம் இல்லை, வேறு மக்கள் இல்லை. இவர்கள் மூலமாய் உருவானது தான் மோவாப் சந்ததியும் அம்மோனியர்களும். நம்ம ஆளுங்க கானானில் போய் இவங்க நாகரிகத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பிரபுக்கள் குலமாக மாறிட்டானுங்க. யாரெல்லாம்? மோவாபியரும். இப்படி கதைகள், இப்படி சாபமான சந்ததியிலிருந்து தான் சாபத்தை போக்க இயேசு கிறிஸ்து ரூத் வம்சத்திலிருந்து வருகிறார். ஹல்லேலூயா. இது திருவிளையாடல், இறைவனுடைய திருவிளையாடல். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மட்டும் முடிப்போம். லோத்துனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். அவர் இரக்கமாய் முதல் நியாய தீர்ப்பு சத்துருவின் கையில் இண்டிகேட் பண்ணார். நீ அப்போவே யாரை கூட ஓடிட்டு இருக்கணும்? நான் சத்தமே இல்லையா? பெரியப்பா கூட ஓடி போயிட்டு இருக்கணும். பெரியப்பா பக்கத்திலே வச்சுக்கப்பா, நான் வேலைக்காரன் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கணும். நீயா நானான்னு போயிட்டு அங்கேயே உட்காந்தாரு. இரக்கமாய் திரும்ப வந்து காப்பாத்துறாரு. அப்படியெல்லாம் ஆண்டவரை வாயாடிதானோ எங்கேருந்து வருது உனக்கு? யாருக்கிட்ட வாயாடுற? படைச்சவர்கிட்டயா? தெய்வ பிள்ளைய நீ எங்கே எதை கற்றுக்கிற? யாருக்கிட்ட கற்றுக்கிற? நிறைய மனைவிமார்கள் சொல்லிக் கொடுங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க என் மனைவிக்கு என்று புருஷன்மார்கள் சொல்கிறாங்க. தயவுசெய்து உங்களை நம்பி இருக்கிற எனக்கு கிரீடமாயிருங்கள். உங்கள் வீடுகளில் யாருக்கு கிரீடமாக இருங்க? எனக்கு, பாஸ்டருக்கு, நல்ல சபை, நல்ல ஊழியக்கார என் மனைவி அங்கே போய் சீர்பட்டுருக்கிறா. உங்கள் கற்புள்ள நடத்தினால் வாங்க, புருஷரை கொண்டு வாங்க. என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சிமாரே, கவனி, சபை எப்படி நடத்துகிறது? இது ஆன்மீக திருச்சபை, இது ஆவிக்குரிய திருச்சபை, தி ஸ்பிரிச்சுவல் சர்ச். இது அப்படி எப்படியெல்லாம் வாழ முடியாது. அப்படி மிஸ் பண்ணினாலும் உனக்கு நியாய தீர்ப்பு தப்பாக போயிடும். வாலிப பிள்ளைகளே கவனிங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே நமக்கு ஒரு லட்சியம் உண்டுங்க. அது என்ன லட்சியம்? லோத்து, நீ எங்கே வந்து இருக்கணும்? கானானுக்குள்ளே இருக்கணும்லடா. நீ எப்படி அங்கே போயிட்ட? அப்போது இவனுக்கு என்ன இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க, இருந்தால் போதும், சாப்பிட்டா போதும், ஏதோ டைமு கிடைக்குது. அது இல்லைப்பா, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய லக்கு, இதுதான் என்னுடைய எய்ம், இதுதான் என்னுடைய கோல் என்ற அந்த எய்மோடு கூட வாழணும். ஆபிரகாமுக்கு இருந்தது. நமக்கு ஒரு லட்சிய நாடு, நமக்கு முன் செல்லும் நல்ல நேசர் உண்டு. இப்போ லோத்துக்கு ஆபிரகாமுக்கு மட்டும் நேசரா இல்லையே, லோத்துக்கும் என்ன பண்ணுறாரு? கையை பிடிச்சி வெளியே விடுறாரு. இவனும் என்ன பண்ணுறான்? நமக்கு ஒரு லட்சிய நாடு உண்டு, மிஸ் பண்ணிடாத, அதுதான் பரலோகம். கார்டு கொடுக்குறீங்களா எனக்கு? (857) பாடல் 2. நல்ல 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 இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஜோதி விசுவாச கண்ணால் காண்கிறோம்.
லட்சியம் உண்டுங்க. அந்த லட்சியம் பரலோகம். நமக்கு ஒரு லட்சிய நேசர் உண்டு. அவர் எனக்கு முன்னே செல்கிறார். வாழ்க்கையில் சோர்ந்து போயிடாத மவனே. எந்த இடத்துல உன்னை விட்டுட மாட்டார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு தெரியாமல் நீ இருக்கலாம், ஆனால் படைத்தவருக்கு முன்னாடி நாமெல்லாம் இருக்கிறோம். அவர் என் நேசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அதனால் லோத்து நியாய தீர்ப்பில் அகப்பட்டு அவர் ஜெயிக்கபடிக்கு கரம் கொடுத்தாலும் அப்படியல்லன்னு சொல்லி தோற்று போனார். மகளே கர்த்தருடைய சித்தம் செய்வோம். கர்த்தருடைய நேசர் நம்மை தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தட்டும். எந்த இடத்திலும் அவருடைய சமூகத்தை மறந்துடாதீங்க. உன் பிரச்சனையில், உன்னுடைய குடும்ப தகராறில், உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளில் அவர் பிரசன்னத்தை மறந்துடாதீங்க. யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள். கூடுமானால் யாவரோடு. முடியலையா விட்டுடு, அவ்வளோதான். ஏன்னா உன் நிம்மதியை இழந்துடாத. நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். நான் தான் மேலே பாடுறேன், நீங்க கீழே ஆரம்பிக்கிறீங்க. சரி, ஆகவே லோத்துனுடைய 3 நியாய தீர்ப்புகள் பார்த்துக்கங்க. அன்பு மக்களே, தேவனை அறிகிற அறிவில் வளருங்க. வாழ்க்கையை புரிந்துகிற அறிவில் வளருங்க. வாலிபர்களே, நாளைக்கு தகப்பனா மாற போறீங்க. வாலிப பிள்ளைகளே, நாளைக்கு தாயா மாற போறீங்க. வாழ்க்கையை கவனமாய். நமக்கு ஒரு லட்சிய நாடு உண்டு. நமக்கு ஒரு லட்சிய நேசர் உண்டு. அவர் உனக்கு பின்னல்ல, எங்கே போகிறாரு? முன்னே போகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை இடராது, உங்கள் பயணம் நிற்காது. ஓடுங்கள். எப்படி ஓடுங்க? எப்படி ஓடுங்க? ஓட வேண்டிய பாதையில் ஓடுங்கள். ஆக ஆபிரகாம் யூப்ரட்டிஸ் நதியை கடந்து வந்தது போல நீங்களும் கிறிஸ்துவின் பாதையாகிய அந்த வழியில் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.